வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காதலோ காதல். ஜோதிர் லதா கிரிஜா அவர்கள் எழுதிய காதலோ காதல். அத்தியாயம் 1. வைதேகிக்கு கால்கள் பின்னிக் கொண்டு போயின. அவளால் இயல்பாக நடந்து செல்ல முடியவில்லை. ராபர்ட் என்னோடு தனியாக பேசணும்னு சொல்கிறது எதுக்காக இருக்கும்? வேறு எதுக்கு? அதுக்காகத்தான் இருக்கும். கல்யாணமாகாத ஒரு பாம்பளை ஒரு பொண்ணோடு தனியாக பேச நினைக்கிற விஷயம் அதை தவிர வேறு ஏதா இருக்க முடியும்? வைதேகி திரும்பி பார்த்தாள். ராபர்ட் தெரு ஓரத்தில் நின்று கொண்டு தன்னையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்ததை கவனித்ததும் அவளது தடுமாற்றம் மிகுந்து போயிற்று. அவனோடு ஏற்பட்டுள்ள இந்த 5 ஆண்டு பழக்கத்தில் இப்படி ஒரு நிலைமை உருவாகக்கூடிய சாத்தியக்கூறு பற்றிய ஊகம் அவளுள் விளைந்ததே இல்லை. அவள் அப்படி ஒரு நினைப்பை தப்பி தவறியும் கொண்டதில்லை. 5 நிமிட நேரத்துக்கு முன்னால் அவன் தன்னிடம் சொன்ன சொற்கள் மெய்யானவே தானா என்று அவளுக்கே ஐயம் ஏற்படும் போன்று இருந்தது. அவளால் நம்பவே முடியவில்லை. அவனோடு தனியாக இருக்க நேர்ந்த வாய்ப்புகள் எத்தனையோ விளைந்துள்ளன. அப்போதெல்லாம் இப்படி ஓர் எண்ணம் அவன் மனதில் இருக்கக்கூடும் என்று அவளை நினைக்க வைக்கும் அளவுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி கூட நேர்ந்ததில்லை. இதனால் ஒரு நம்ப முடியாமையில் அமிழ்ந்து அவள் கனவு காண்பது போன்ற மங்கலான நினைப்பில் மிதந்து கொண்டிருந்தாள். ராபர்ட்டை அவளுக்கு மிகவும் பிடிக்கும் தான். ஆனால் அதற்காக ஒருவரை காதலித்து விட முடியுமா என்ன என்று தன்னையே கேட்டு சிரித்து கொண்டாள். ஓர் ஆண் ஒரு பெண்ணிடம் தனியாக பேச விரும்புவது தனது காதலை வெளிப்படுத்தத்தான் என்று தான் நினைப்பது ஒருவேளை ராபர்ட்டின் விஷயத்தில் பொய்யாகிவிடுமோ என்கிற வினாவும் அவள் மனத்தில் புறப்பட்ட போது, கடவுளே, அப்படியே இருக்கட்டும், அவன் மனசை நான் உடைக்க முடியாத ஒரு நெருக்கடியை உண்டாக்கிவிடாதே என்று அவள் தன் மனத்துள் வேண்டிக் கொண்டாள். இருந்தாலும் முக்கால்வாசி தனது முதல் யூகமே உண்மையானதாக இருக்கும் என்று அவளுள் திடமான யூகம் ஏற்பட்டு அவளை வருத்தியது. வாசலிலேயே அவளை எதிர்கொண்ட அவள் அம்மா, என்னடி ஒரு மாதிரி இருக்க? ஆஃபீஸில் வேலை ஜாஸ்தியா என்றாள். ஆமாம்மா, வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தலை வர வலிக்கிறது. சீக்கிரம் காப்பியை கலந்து குடிப்பியாமா? சீதா உடனே சமையலறை நோக்கி நடந்தாள். குழாய் நீரில் முகம் கழுவி கொண்டு வந்து அவள் கையில் காஃபியை கொடுத்துவிட்டு, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு தூங்கு. சூடு கெடுத்த மாதிரி ஆயிடும் உடம்பு. வாரம் ஒழுங்காக எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேங்கிற. ஆஃபீஸ்லேயும் வேலை வேற ஜாஸ்திங்கிற. ஒரு நாளை போல் இன்னொரு நாள் இருக்குமா? உடம்பை கவனிச்சிக்கணும்டே வைதேகி. சின்ன வயசுலேயே உடம்பை அலட்சியம் பண்ணினா அப்புறம் வயசாரிச்சு அதே நம்மளே அலட்சியம் பண்ணிடும், தெரியுமானோ என்றாள். வைதேகி பதில் சொல்லாமல் காஃபியை குடித்து முடித்துவிட்டு தன் அறைக்கு போனாள். அலுவலக உடைகளை மாட்டிக்கொண்டு மின் விசிறியின் கீழ் மாத நாவல் ஒன்றுடன் உட்கார்ந்தாள். தலைவலி நிட்டு, என்னத்துக்கு இப்போ கதை படிக்க உட்கார்ற? பேசாமல் கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு தூங்குறது தானடி என்றவாறு சீதா அவளுக்கு எதிரில் வந்து நின்றாள். காலம்பர பஸ்ஸில் பாதி படிச்சிட்டேன், மீதியை படிக்கலேனா அப்புறம் ராத்திரி தூக்கம் வராது எனக்கு. படிச்சுட்டு சாப்பிட வந்துடுறேம்மா. ஃபேன் நல்லா சுற்றுறதுனோ? நான் என்னத்திட்ட கண்டேன்? இதுக்கு முன்னாடி ஃபேன் காற்றிலே இருந்திருந்தா தானே இது நன்னா சுற்றுறதா இல்லையான்னு சொல்ல முடியும் என்று சீதா சிரித்தாள். தொடர்ந்து, நீ தான் ஆஃபீஸிலே சதா ஃபேன் அடியிலே நீ இருக்க, நீ தான் சொல்லணும் சரியா சுற்றுறதா இல்லையான்னு என்றாள். நன்னா தான் சுற்றுறதுமா. ரேடியோ வாங்கியாச்சு, ஃபேன் வாங்கியாச்சு, அடுத்தது என்ன வாங்க போறேடி? நீ தான் சொல்லேன். என்ன வாங்கலாம்? டிவி வாங்கலாமா? அம்மாடியோ, ரொம்ப விலை இருக்குமேடி. ஆமாம், சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். டிவி எல்லாம் இப்போ வாங்க முடியாது. சின்னதாக ஒரு மிக்சி வேணால் வாங்கி தரேன், அது கூட இப்போ இல்லை. ரேடியோ ஃபேன் இரண்டுக்கும் வாங்கின கடன் தவணையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான். மிக்சியும் வேண்டாம், கிக்ஸியும் வேண்டாம். அதெல்லாம் கையும் காலும் திடமா இல்லாத வாழ்க்குன்னா பெருமாள் கிருபையிலே இன்னை தேதியிலே எனக்கு உடம்பு நன்னா இருக்குது. ஒழிச்சு பழக்கப்பட்ட உடம்பு. மிக்சியெல்லாம் வச்சுண்டு வேலை செஞ்சால் அப்புறம் சோம்பேறித்தனம் வந்துடும் என்று சொல்லிக்கொண்டு சீதா உள்ளே போனாள். வைதேகிக்கு வாசிப்பு ஓடவில்லை. ராபர்ட் என்று மனம் ஜபித்து கொண்டிருந்தது. ஒருவேளை இந்த 5 வருஷ பழக்கத்தில் அவனை புரிந்து கொள்ளாத அளவுக்கு நாம் அசடாக இருந்திருக்கிறோமோ? அவன் அன்பை ஒரு சாதாரண அன்பாக நினைத்தது நம்முடைய தப்போ? ராபர்ட் என்கிற கிறிஸ்தவனை வைதேகி என்கிற ஐயங்கார் பெண் மணப்பது என்கிற சாத்தியமே இல்லை.
என்கிற நிலையால் தன் மனதில் ராபர்ட் பற்றி யூகமே எழவில்லையோ என்கிற எண்ணமும் அவளுக்கு வந்தது. அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஒருவேளை அவன் ஒரு ஐயங்கார் பையனாக இருந்திருப்பின் தன் மனநிலையில் மாற்றம் விளைந்திருக்கக்கூடும் என்கிற எண்ணமும் அவளுக்கு வந்தது. அப்படியானால் காதல் என்பது எதிராளியின் ஜாதியை தெரிந்து கொண்டா வருகிறது என்கிற கேள்வி தோன்றிய போதோ அவளுக்கு சிரிப்பே வந்தது. வேற்று சாதிக்காரனை மணப்பது என்பது சாத்தியமே இல்லை என்கிற நிலையில் ஒத்த ஜாதிக்காரனின் மீது தானே காதல் வந்தாக வேண்டும் என்று அவள் தன்னையே கேட்டுக்கொண்டாள். பழக்க வழக்கங்களுக்கும் நிலைப்படுத்தப்பட்ட சடங்குகளுக்கும் உட்பட்டே மனிதர்கள் தங்கள் நடவடிக்கைகளை அமைத்து கொண்டாக வேண்டியிருக்கிறது என்றெண்ணி அவள் கசப்புடன் சிரித்து கொண்டாள். ராபர்ட் காதல் ஊதல் என்று தன்னிடம் உளரப்போகும் பட்சத்தில் தான் அவன் மனதை உடைக்கத்தான் வேண்டியிருக்கும் என்றும் கூறிக்கொண்டாள். அவன் மேல் அவளுக்கு அன்பு உண்டு, மரியாதை உண்டு. ஆனால் காதல் இல்லை. அது ஒருபோதும் ஏற்படவும் செய்யாது. அவன் வேற்று சாதிக்காரன் என்பது அதற்கு காரணம் அன்று. அது ஏற்படாது, அவ்வளவுதான். ஒருவர் மீது காதல் ஏற்படுவதற்கு எவ்வாறு காரணம் கூறுதல் சில நேரங்களில் இயலாது போகிறதோ அதேபோல் ஏற்படாமல் போவதற்கும் காரணம் கூற இயலாது. சாதிக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை. அவள் வேலையில் சேர்ந்த அன்று அவன்தான் அவளுக்கு லெட்ஜர் எப்படி எழுதுவது என்பதை சொல்லி கொடுத்தான். வேலையில் ரொம்பவும் கெட்டிக்காரன், சுழங்காதவன். யார் என்ன வேலை கொடுத்தாலும் அழுக்காமல் செய்து முடிப்பான். தன்னுடைய வேலைகளையே மற்றவர் மீது தள்ள பார்க்கும் மனிதர்களே நிறைய இருந்த இந்த அலுவலகத்தில் மற்றவர் வேலைகளை கூட கணக்கு வழக்கு பார்க்காமல் இழுத்து போட்டுக்கொண்டு செய்து வந்த ராபர்ட்டின் மீது அவளுக்கு அளவிற்கரிய மதிப்பு உண்டு தான். பெண்களிடம் கண்ணியமாய் பழகுகிறவன் என்கிற முறையில் அவன் மீது அவளுக்கு மரியாதை உண்டு. வேலைகளை கற்றுக் கொடுத்தவன் என்கிற அளவில் நன்றி உண்டு. 5 வருட பழக்கத்தால் அன்பு உண்டு. ஆனால் காதல் ஒரு துளியும் இல்லை. அவன் மீது வரவும் வராது. அதை பற்றிய குழப்பமே அவளுக்கு ஏற்படவில்லை. இருந்த போதிலும் அவன் கூறியபடி அவளை தனியாக சந்தித்து அவன் சொல்ல போகும் விஷயத்துக்கு எதிரான எண்ணத்தை வெளியிட்டு அவனது மனத்தை தான் உடைக்கப் போவது பற்றிய வருத்தம் அவளுக்கு விளைந்ததென்னவோ உண்மை. சாப்பிட்டதாய் வேர் பண்ணிவிட்டு படுத்த அவளுக்கு தூக்கம் வருவேனா என்றது. 10, 11, 12 என்று எதிர் வீட்டு சுவர் கடிகாரம் மணி அடித்தவாறாக இருந்தது. அவள் அப்பாவின் சன்னமான குரட்டையும் அம்மாவின் குரட்டையும் மாற்றி மாற்றி ஒலித்து கொண்டிருந்தன. அவனை சந்தித்த நாளிலிருந்து இன்று வரையில் நடந்துள்ள அவனுடன் தொடர்புடைய விஷயங்களை எல்லாம் வரிசையாக நினைத்து பார்த்தாள். என்ன யோசித்தும் அவள் மனத்தில் தன்பால் காதல் இருக்கக்கூடும் என்கிற சந்தேகம் எழும்படியான எதுவுமே நடக்கவில்லை என்றுதான் அவளுக்கு பட்டது. அவளுடைய அப்பா நெற்றியில் தவறாது திருமணிட்டுக் கொள்பவர், பள்ளிக்கூட வாத்தியார். பழைய பழக்க வழக்கங்களையும் ஆச்சார அனுஷ்டானங்களையும் இன்னமும் விடாமல் பிடித்து வைத்து கொண்டிருப்பவர். பள்ளிக்கூடத்திலிருந்து வீடு திரும்பியதும் குளித்து விட்டுதான் தண்ணீர் கூட குடிப்பார். அவ்வளவு ஆச்சாரம். அவளுக்கு ராபர்ட் என்கிற பெயரில் மாப்பிளையா வைதேகியால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. கடவுளே, நான் நினைப்பது தப்பாய் போகட்டும். கடைசியில் ஒரு வாராய் கண் அயர்ந்தாள். மறுநாள் காலையில் படுக்கையை விட்டு எழுந்ததுமே அவள் நினைப்பில் அன்பு வழியும் ராபர்ட்டின் முகமே தோன்றியது. இன்று அவன் தன்னை தனியாக பார்த்து பேச முயற்சி செய்வான் என்பதை நினைத்து பார்த்த போதோ அவளுக்கு திக்கென்றது. அலுவலகத்துக்கு மட்டம் போட்டு விடலாமா என்று கூட தோன்றியது. ஆனால் அது நிரந்தரமான தீர்வு அன்று என்கிற நினைப்பால் ஒரு பெருமூச்சுடன் குழாயடிக்கு போனாள். என்னுடைய வைதேகி, தலைவலி எப்படி இருக்கு இப்போ? ராத்திரி நன்னா தூங்கினியா என்று கேட்டபடி சீதா தனக்கு முன்னால் வந்து உட்கார்ந்த வைதேகியிடம் காஃபி டம்ளரை கொடுத்தாள். தூங்கினேம்மா. அப்பாவும் நீயும் மாற்றி மாற்றி ரெட்டை நாயன மாட்டோமா? நன்னா தான் கொரட்டி விடுறேன். அந்த நேரத்தில் ரங்கமணி உள்ளே வந்தார். காஃபி டம்ளரை தொட்டியில் போட்டுவிட்டு, என்ன சொல்றா வைதேகி என்றார். நேத்தெல்லாம் தலைவலின்னுட்டு இருந்தா, இப்போ தேவலையாம். நீங்கள் நானும் மாற்றி மாற்றி ரெட்டை நாயனம் வாசிக்கிற மாதிரி ராத்திரி தூங்குறச்ச கொரட்டை விடுறோமாம். ஓஹோ, அந்த நாயனம் பிடிக்கலையாமா அவளுக்கு? நிஜமாவே ரெட்டை நாயனம் வாசிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா போகிறது. என்ன சொல்கிற என்று அவர் சீதாவை பார்த்து சிரித்தார். வைதேகி தலையை குனிந்தவாறு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். பண்ணிட வேண்டியது தான். 23 வயசாய் ஆறுதனோ சட்டுப்புட்டுன்னு தள்ளி விட்டுற வழியை பாருங்கோ. நானே அப்பப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்கள் தான் காதலை போட்டுக்கலை. காதலை போட்டுக்கிறதுனா என்னடி? உன்னோடு சேர்ந்துட்டு என்னையும் புலமுழங்குறியா
எல்லாம் நானும் கவலைப்பட்டுன்னு தான் இருக்கேன். அக்கம் பக்கத்திலே ஒரு நல்ல வரனுக்காக அப்பப்போ விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். கிட்டுசாமி வாத்தியார் கிட்ட கூட சொல்லி வச்சுருக்கேன். நேற்று கூட மார்க்கெட்டில் பார்த்தேன். எல்லாம் பண்ணிவிடலாம், நமக்கு ஏற்ற இடமா பார்த்து. உங்கள் ஆஃபீஸில் நம்ம ஜாதி பிள்ளைகள் யாரும் இல்லையோடி வைதேகி என்று சீதா சிரித்து கொண்டே கேட்டதும் வைதேகிக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அவள் பதிலே சொல்லாமல் எழுந்து போனாள். என்ன கேள்வி எடு கேட்குற அவளை? இருந்தால் லவ் பண்ணுன்னு சொல்லித்தர போறியா என்று அப்பா சிரித்தது அவள் காதுகளில் விழுந்தது. சீச்சி, அதுக்கு அப்படியா குதர்க்கம் பண்ணணும்? இருந்தால் விசாரித்து ஏற்பாடு பண்ணலாமோன்னு தான். ஒரே ஆஃபீஸாக இருந்தால் இன்னும் நல்லது பாருங்கோ. நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, கொஞ்சம் தாமசப்பட்டாலும் பரவாயில்லடி. தீர விசாரித்து நல்ல இடமா பார்த்து தான் கொடுக்கணும். எனக்கும் கவலையும் பொறுப்பும் இருக்குது, உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்காதே. அப்படி சொன்னேனா நான்? அப்படி வேற சொல்லணுமா என்ன? அதான் உன் துணியே சொல்கிறதே என்று கேட்டுவிட்டு ரங்கமணி அப்பால் போனார். சாப்பிட உட்கார்ந்தால் ராபர்ட் கேட்டுக்கொண்டபடி 1/2 மணி முன்னதாக அலுவலகத்தில் இருக்க முடியாது என்பதால் வைதேகி தனக்கு பசிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு கிளம்ப ஆயத்தமானாள். என்னடி இது, நேற்று ராத்திரியும் சரியாக சாப்பிடலை, இப்போவும் சாப்பிடலைங்கிற? உடம்பு என்னத்துக்காகும்? ஒரே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போடி. உனக்கு பிடிச்ச வாழைக்காய் பொடி மாசு பண்ணியிருக்கேன். அது பொடி மாசம் ஆனாலும் சரி, தறி மாசம் ஆனாலும் சரி, எனக்கு பசிக்காதம்மா. ராத்திரி வந்து நன்னா ஒரு பிடிக்கிறேன். இப்போது கட்டாயப்படுத்தாதேம்மா. அப்பா எங்கம்மா? என்னமோ ஸ்பெஷல் காசுன்ட்டு காலங்கத்தாலே கிளம்பி போயாச்சுடி. உங்கள் அப்பா ஸ்கூல்னு உசிரை விட தெரியறதே ஒழிய 4 காசு அதிகப்படியாக சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்லையடி உங்கள் அப்பாவுக்கு. அடுத்த ஆற்றுல சீனு மாமாவை பாரு, டியூஷன்லேயே மாதம் இன்னொரு சம்பளமே சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டிவிட்டார். மனுஷன் என்னத்தான் சொல்லு, உங்கள் அப்பாவுக்கு போராது. சரி நான் வரேன் என்று விடைபெற்று கொண்டு வைதேகி செருப்புகளில் கால்களை நுழைத்து கொண்டு விரைந்து நடையில் தெருவில் இறங்கினாள். பொண்ணுக்கு பின்னாலேயே தானும் வந்து சீதா வழக்கம்போல் அவள் தெருமுக்கை கடக்கும் வரையில் பார்த்தபடி நின்று கொண்டிருந்து விட்டு உள்ளே போனாள். வைதேகி நல்ல அழகுதான். நிறத்துக்கு அவள் அப்பாவையும் மூக்கு முழுக்கி எண்ணெயும் கொண்டிருக்கா. நல்ல காலம். அந்த சப்ப மூக்கையும் மேட்டு நெத்திக்கும் அவள் அப்பாவே கொள்ளலை கொண்டிருந்தா சகிக்க முடியாமல் போயிருந்திருக்கும் என்றெண்ணி தனக்குள் சிரித்து கொண்டாள்.